மச்சான் நேத்து மேட்ச் பாத்தியா? செம பண்ணாச்சு. தலைதான்ப்பா, கடைசி பால்ல வரைக்கும் வச்சு அடிச்சு ஜெயிக்க வச்சுட்டாருப்பா. எப்படியோ நீங்க பாத்தீங்களா? இவர் என்ன கடைசி பால்ல ஸ்ட்ரைக்க பாத்தியா, நேரா விட்டுது. என்ன சொல்ல, ஆனா அதுக்கு முந்தின ஊர்ல மேட்சே போயிடுச்சு. லாஸ்ட் போலருக்கு அந்த ஐயோ தலை இருக்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்கு. செகண்ட் லாஸ்ட் ஓவரும் தேர்ட் லாஸ்ட் ஓவரும் சரி, நம்ம ரத்தம் அடிக்கதான் செய்யும். ஜெயிச்சோம்ல, அது முக்கியம். நீங்க பாத்தீங்களா? கிரிக்கெட்டே தெரியாது, என்ன பார்த்தேன். சரி வாங்க தல, என்ன தல கிரிக்கெட் சிஎஸ்கே டோனி யாரு தெரியுமா? கண்ணந்தேவன் டீப்புடி. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. டைம் ஆயிட்டா, செம கூட்டமா இருக்குமா, டிக்கெட் கிடைக்குமா தெரியல. எங்க அவசரமா கிளம்புறீங்க? மச்சான் ஜெயப்பாக்கு நம்ம ஐபிஎல் வந்துட்டு ஆஃப்லைன் டிக்கெட் போயிட்டு இருக்கேன். ஆஃப்லைன் டிக்கெட் போறீங்களா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஆஃப்லைன்ல டிக்கெட் கிடையாது, இப்போ வெறும் ஆன்லைன்ல மட்டும் தான் டிக்கெட். ஆன்லைன்லயா? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். எல்லாரும் ஃபோன் இப்படி வைங்க, இப்படி வைங்க. எல்லாம் ஒட்டி வைங்க, அப்பதான் சிக்னல் கிடைக்கும். ஒட்டி சர்வர் கிடைக்கும். சாமி கும்பிடு, மனசார கும்பிடுக்கும். சோல்ட் அவுட் ஆல் டிக்கெட், லாகின் டுமாரோ. என்னடா அது, ஐஆர்சிடிசில ட்ரெயின் டிக்கெட் கூட ஈஸியா கிடைச்சுடா, ஐபிஎல் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்கடா. என்னடா மச்சான் இவனடா வளர்றான், ஆஃப்லைன் இல்லங்கறான், ஆன்லைன் எடுக்குங்கறான். சர்வர் எப்படியாச்சு வந்து புடிச்சு கெடுக்க முடியும். டேய் வேற வழி இல்லையடா. வழி இருக்குது. என்கிட்ட ஒரு சர்வர் இருக்குது, அது மூலியமா அடிச்சா ஈஸியா டிக்கெட் எடுத்துடலாம். சர்வர் டவுன் ஆயிடுனா டவுன்லாம் எதுவும் ஆகாது, டிக்கெட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். ஆஃப்லைன் பிரைஸ் தானே இருக்கும், அதே பிரைஸ் தான், கவலையே பட வேண்டாம். எத்தனை டிக்கெட்? நாங்க 3 பேரு. நாளைக்கு மாமா எங்க சுத்திலாம் வருது, நம்ம 6 டிக்கெட் வேணும். 6 டிக்கெட் கிடைச்சிடும். கிடைச்சிடும் கண்டிப்பா. ஏய் நம்பறானடா? நம்பலாம். சரி பேமெண்ட் அனுப்பிடுறா நாளைக்கு. அனுப்பிடு. கேளு அப்பர் எடுத்தா நமக்கு எதுவும் பார்க்க முடியாது, லோவர் எடுத்தா பொண்ணுங்க ஆட்டது பார்க்க முடியும். நம்ம மேட்சே பார்க்க போறோம். அப்போ ஆரம்பிப்பா. ஆரம்பம். மாமா எல்லாரும் ரெடியா? இங்க பாடுறா மச்சான், மாமா மச்சான் எல்லாம் வீட்டோட இருக்கட்டும். காலத்துல வந்துட்டா மாமனும் கிடையாது, மச்சனும் கிடையாது. டாஸ் ஓடு. உண்டதான் இருக்கு, என்னதான் இருக்கும். எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. ஓதலையா? தலை இல்ல இது போங்காட்ட. நீ போங்காட்ட எப்பவுமே பூதாடா பேட்டிங் டேங்களுக்கு. ஏய் மாமா, நீ எப்பயும் இந்த போன தடவை அப்படிதான் டாஸ் ஓடிச்சு, நீங்க ஏதோ பண்ணீங்க, எனக்கு தெரியல, ஏதோ விளையாடுறீங்க. ஒண்ணும் காமிக்கவும் இல்ல, வேற என்ன வச்சு பண்ணுங்க எனக்கு தெரியாது. வேற யாரா? அல்ல முடியாது, நாங்க தான் பேட்டிங் விளையாடும். பூ எனக்கு விழுந்திருக்கு. நானே இரு, உனக்கு வேற ஆள் தானே பார்க்கணும். யார அண்ணாச்சி? ஆமாண்டா, நம்ம அண்ணாச்சி தான். இரு கூப்பிடும். அண்ணாச்சி ஒரு நிமிஷம். மச்சான் அந்த மேட்ச்ல பவுலிங் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆச்சு பாத்தியா? நம்ம பாலிங் தானே பின்னிட்டாங்க, அப்பதான் ஸ்கோர் கம்மியா இருந்துச்சு. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. சீக்கிரம் முடியும் மேட்ச் எப்பயும் அப்படி இருக்கு. அது ஏன் தெரியுமா? அந்த பிட்ச் அப்படி ஸ்லோ ட்ராக் மச்சான், அதனால ஸ்லோவா போயிட்டு இருக்கு. இப்பதானே மீட்டிங்ல கிழிச்சாங்க, வேலையை பாருங்க. வேலை கிடக்கு ப்ரோ, அது எப்பனாலும் பாத்துக்கலாம். அதுவும் இல்லாம அது இது இருக்கு பாத்தீங்களா, அந்த இதுல வந்து எதுக்கு சார் பேசாம இருக்கீங்களா சார்? எனக்கு டார்கெட் முடிக்கணும் சார். சரி என்ன டார்கெட் எப்படினாலும் முடிக்கலாம். நேத்து மேட்ச் நடந்து என்னமா போச்சு தெரியுமா? அந்த மேட்ச் செம்ம ஃபன் சார். அதுவும் அது பாலிங் மட்டும் அப்படி இல்லனா நம்ம ஜெயிச்சிருக்கவே முடியாது. அதுதான் மச்சான் வந்தாச்சு ஃபைனலி. சுத்தி பாத்துக்கோ. கேமரா எடுத்து வீடியோ எல்லாம் போட்டு நீ ஸ்டேட்டஸ்ல போட்டு எல்லாரும் வெறுப்பேத்துறானுங்களா? ஃபைனலி தலைய பார்க்க போறோம். தரிச்சுறேன்டா. இவார் இப்படி ஸ்டேடியம் நின்று பேக் சைடுல இருந்து போட்டோ எடுறா மச்சான். போட்டோ எடுத்து அந்த ஆகாயம் தீபம் அந்த பாட்டு போடுறோம். ஒரு ஆசைடா எனக்கு. கனா படத்துல அந்த ஹீரோ காடை காம்பறதுமா ஸ்டேடியம்ல அந்த மாதிரி ஆடு. அவனோட ஆளோட அப்ப வந்து கிரிக்கெட் வெறியன். அவன் பாப்பான், அப்புறம் ஆள் மாட்டிக்கிடுவா. அப்புறம் கனா வாழ்க்கை மாதிரிதான் வாழ்க்கையும் ஆயிரும். அவன் அக்கா அண்ணன் கூப்பிடுவா, செத்து போயிடும். நீ வா
மச்சான் எடுறா அந்த ரீல்ஸ் எடுறா. அந்த ஆகாயம் உள்ள போய் பண்ணுண்டா எதுவுமே. குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. ஒரு நிமிஷம் என்னாச்சு? இல்ல நவனுங்கள இல்ல முன்னாலதான் என் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுச்சு. இல்ல கோட்டிக்கிறப்பில நான் பாட்டுக்கு ஒரு அண்ணாச்சி ஸ்டேஷனரி சென்டர் போட்டு பொழைச்சிட்டு இருந்தோம்ல. என் வாழ்க்கையில மண்ணலி போட்டீங்கள. என் பரம்பரையில எவனும் ஜெயில் வாசல மிச்சதுல ஒட்டிக்கிறப்பில என்ன போய் 1 மாசம் கழித்தீங்க வச்சிட்டீங்க. அட அதை விடுங்க என்னாச்சு, வாழ்க்கையில சில பேர் அடி விழதான் செய்யும் என்னாச்சு. கோட்டிக்கிறப்பில வெட்டி ரூம்ல அட பழசா மனசுல வைக்காதீங்க என்னாச்சு. வாங்க என்னாச்சு வாங்க. இங்க வரல அண்ணாச்சி மறுபடியும் கூட்டு வேற புழல் ஜெயில போட போறீங்களோ? அட அப்படி பண்ணுவோம்னாச்சு. இதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து நான் வந்து மேட்ச்ல விடுறேன்னாச்சு. நடுவரா நீங்க வந்து தான் தீர்ப்பு கொடுக்கணும். இங்க பாருங்க, யாராவது தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்காங்களா? யாருமே இல்ல. எல்லாம் அயோக்கிய பையன், பிச்சைக்கார முள்ளாரி பையன் மாதிரி இருக்காங்க. இல்ல ஒண்ணு மாதிரி தான் அவனுங்க கோட்டிக்கிறப்பில. அட விடுங்க என்னாச்சு, உங்க மூஞ்ச பாருங்க, எவ்வளவு ஒரு தேஜஸ், உண்மை, நேர்மை, உயர்வு இதெல்லாம் வச்சிருக்கீங்க என்னாச்சு. நீங்க வாங்க என்னாச்சு, நீங்க பண்ணாதான் உருவம். இது நீங்க வந்து பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே வர மாட்டாச்சு. வாங்க என்னாச்சு, இந்த துண்டை தாண்டி சொல்ல. இது என்ன துண்டை என்னாச்சு? இந்த பாருங்க போங்க என்னாச்சு. அட வாங்க என்னாச்சு, போவோம் என்னாச்சு, வாங்க என்னாச்சு, வாங்க என்னாச்சு. ஹலோ, தயிர் சாதம் தான். ஒன்றும் புளிக்கல, சாப்பிட்டு தான் இருக்கேன். அட சாப்பிட்டு தான் இருக்கேன். வை போன் வை. மச்சான், அதுவும் அந்த மேட்ச்ல நம்ம ஃபீல்டிங் பத்தியோ இல்லையா, எல்லாரும் ஃபீல்டிங் தெரியுமா? அப்பா நேர்கொண்ட பார்வைன்னு சொன்னா அது நம்ம ஜடேஜா தான். கரெக்டா குறிப்பாத்து நேரா கட்டையில அடிச்சாரு பாத்தியா? பாத்தீங்களா? அதுவும் பாக்குறேன் சார். உண்மையா சாப்பிட விடுங்க சார். சரி சார் வேலை தான் பார்க்க விடல, சாப்பிடவே விடுங்க. சரி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை, சாப்பிடுங்க. அதுவும் இல்லாம ருத்ராஜ் என்னமா கேட்ச் எவனால முடியாது. ஏன் தெரியல, தோனியோட ரத்தங்க. அவர் வாரிசா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன், அடுத்த கேப்டன் அவன் தான். எங்க சார் போறீங்க? சாப்பிடலையா? அந்த ஸ்டேடியமோட ஒரு செல்ஃபி எடுற அப்படி கியூல வாங்க, எல்லாரும் லைன்ல வாங்க. டிக்கெட் சார் 1 minute சார் 1 minute. டிக்கெட் சார் எஸ். சாரி, உங்களை உள்ள விட முடியாது. சாரி சார். என்ன சார், நாங்க டிக்கெட் வச்சிருக்கோம், என்ன விட மாட்டீங்க சார்? ஆக்சுவலி அந்த டிக்கெட் நல்லா பாருங்க சார். நீங்க டெல்லி ஹைதராபாத் டிக்கெட் எடுத்துருக்கீங்க சார். நாளைக்கு மேட்ச் டெல்லியில நடக்குது, அந்த மேட்ச்க்கு நீங்க டிக்கெட் எடுத்துருக்கீங்க. சென்னை ஆர்சிபி மேட்ச் நடந்துட்டு இருக்கு, நீங்க இங்க வந்து டிக்கெட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா போங்க, வெளியே போங்க. சார் அது சென்னை டிக்கெட் தான் சார் ப்ளீஸ் சார் அது டிக்கெட் எடுத்துட்டு சார். இப்போ ஏதாவது சான்ஸ் கொடுங்க, சென்னை டி-ஷர்ட் போட்டுருங்க சார். பாருங்க சார், சென்னை ஃபேன்ஸ் சார் நாங்களா, உள்ள விடுங்க சார். நாங்க சாரி நாங்க எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தயவு செய்து வெளியே போங்க. நெக்ஸ்ட் வாங்க ப்ளீஸ். அப்பவே சொன்ன அந்த தெரியும்டா, அவன் இப்படிதான்டா பண்ணுவான். வாங்க அண்ணாச்சி வாங்க. இல்ல இரு, இப்போ எனக்கு இங்க என்ன வேலை? அண்ணாச்சி நடுவர் சொல்லுவேன் அண்ணாச்சி, நடுவர் தீர்ப்பு நீங்க தான் சொல்லணும். அப்ப நடுவுல போய் நிக்கவே அண்ணாச்சி, நடுவுலனா அந்த நடுவுல இல்ல அண்ணாச்சி, கிரவுண்டுக்கு நடுவுல அண்ணாச்சி. நீங்க தான் முக்கிய புள்ளி இதுல. முக்கிய புள்ளி இல்ல நடுவருங்கிற ஸ்டேஜை காணும், மைக்கு காணும் ஒண்ணு. அண்ணாச்சி அது நடுவர் அவர்களே, அந்த நடுவர் இல்ல அண்ணாச்சி, அம்பையர். கிரிக்கெட் இல்ல கிரிக்கெட்டா? அதை முன்னாடி சொல்ல மாட்டேன், கோட்டிக்கிறப்பில கிரிக்கெட் தான் அண்ணாச்சி. சரி, இந்த நீங்க ஃபர்ஸ்ட் டாஸ் போட்டு நீங்க யாரு பெஸ்ட் பேட்டிங்னு சொல்லுங்க. இல்ல 1 ரூபா தர அண்ணாச்சி. டாஸ் தானே அண்ணாச்சி. இல்ல உனக்கு என்ன பண்ணுது? தலை உனக்கு சரி பூதான். அவன் ஏன் டீம் என்னாச்சு? 2 பேரும் தான் வைக்கணும். 2 பேர் தான் டீம். எனக்கு தான். அவன் தான் ஜெயிச்சா முடிஞ்சு, வாங்க வீட்டுக்கு போ. அண்ணாச்சி நீங்க தான் அண்ணாச்சி தீர்ப்பு சொல்லல அண்ணாச்சி. இனிமேதான் விளையாட்டு இருக்கோ. ரூல்ஸ் தெரியுமா தெரியாது உங்களுக்கு? இல்ல போல, நான் பாத்துக்கிறேன். நீ போல, இவ்வளவுதான் இவ்வளவு பண்ணு, இவ்வளவுதான் அண்ணாச்சி ரூல்ஸ் தெரியல. இல்ல போல, போங்கள பேசிக்கிட்டே இருக்காங்களா, போங்கள. தாண்டா சென்னை மேட்ச் டைம் தானே அப்படி நடக்குது. பேச்சு கேட்க கேட்டீங்களா மயிறு? ஹலோ, அவன் தான் அடிச்சு. ஹலோ டேய், எங்கடா இருக்க? என்ன மச்சான்? டேய், நீ எடுத்த ஆன்லைன்ல எடுத்த டிக்கெட் வந்து ஃபேக்குங்கறான்டா. ஹைதராபாத் டெல்லிங்கறான்டா. டெல்லியில தான் போய் பார்க்கணும்ங்கறான். நீங்க சென்னை மேட்ச்க்கு வந்திருக்கோம். என்னது உள்ள விட மாட்டானா? என்னது ஃபேக்கா? நீ உடனே கிளம்பி வாங்க. நீ அங்கேயே நான் வரேன். இது வரேன். தலைய பார்க்க வந்த இடத்துல தருதல இப்படி பண்ணிட்டானே. இல்ல கோட்டி இருப்பல விளையாடல. அண்ணாச்சி இருங்க. இல்ல அண்ணாச்சி நெக்ஸ்ட் டைம் பே. இரு, அவனுக்கு ஒரு பேட்டுக்குள்ள 2 பேர் நிக்கீங்க, அவனுக்கு பேட் இல்ல. அண்ணாச்சி அவன் கீப்பர் அண்ணாச்சி.
இல்ல இல்ல இரு இல்ல அவுட்ல நீ அண்ணாச்சி இது எதுக்கு அவுட்டு இதெல்லாம் அவுட்டு கிடையாது அண்ணாச்சி இதெல்லாம் அவுட்டு கிடையாது இருங்க இல்ல இல்ல நீ அவுட்ல அண்ணாச்சி அவுட் இல்ல அண்ணாச்சி இல்ல நீ அவுட்ல அண்ணாச்சி அவுட் இல்ல அண்ணாச்சி எப்படி நினைச்சு பந்து மட்டையே பண்ணலையே இல்ல அதான் நான் சொல்றேன் நீ மட்டையிலே பந்து படல அடிக்காம நிக்கிற நீ அவுட் தான் இல்ல அண்ணாச்சி அப்படி இல்ல அண்ணாச்சி அந்த குச்சி தெரியுதா 3 குச்சி அதுல இருந்து நேரா வந்து பந்து படம் தான் அவுட்டு இல்ல கோட்டிக்கிறப்பல அந்த குச்சிக்கு நடுவுல நின்னா எப்படி அவுட் ஆக முடியும் அண்ணாச்சி அதான் அண்ணாச்சி விளையாட்டு அந்த குச்சியில் படாம என் மட்டையால அடிச்சு 4-6 ரன் கொண்டாதான் உண்டு இல்ல இப்ப இந்த 4-6 என்னல அண்ணாச்சி இந்த எல்லை கோடு மாதிரி தெரியுதா அதுல வந்து உருண்டு போய் அந்த எல்லை தாண்டுச்சுன்னா அது 4 சரி 4 அப்படி காட்டும் இதே இது பந்து மட்டையால அடிச்சு அந்த கோட்டுக்கு தாண்டி பறந்து போய் விழுந்துட்டுனா அது 6 நீ சொன்ன மாதிரி இப்படி காட்டணும் 6 அப்படி அவுட் அப்படி 4 அப்படி போல இப்ப போல அதே மாதிரி அண்ணாச்சி யாராவது மட்டையில அடிச்சு கேட்ச் பிடிச்சாலும் அவுட் தான் சரி சரியா ஒரு வேலை முடிஞ்சதுப்பா மச்சான் நோட் பண்ணி வச்சுக்கோ இந்த வருஷமும் சிஎஸ்கே தான்டா நம்ம தான்டா அடிக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா போன வருஷம் மேட்ச்லயே தெலான விட்டு தான் ஜெயிச்சோம் இந்த வாட்டி பாரு ஸ்ட்ரைட்டா கப்புக்கு தான் தலைடா சார். என்ன சார் காலையில இருந்து நாங்க கிரிக்கெட் பத்தி அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கோம். இந்த காலத்துல இருந்து இந்த ஜென்ரேஷன்ல இருந்துகிட்டு நீங்க எப்படி சார் நீங்க கிரிக்கெட் தெரியாம இருக்கீங்க? பேசிட வேண்டியா. உனக்கு இந்த ஆபீஸ் என்ன நடக்குன்னு தெரியுமா? ஆபீஸ் மேல இந்த ஒரு மாசம் ஆபீஸ் உனக்கு என்ன நடக்குன்னு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? நீங்க மீட்டிங் என்ன சொன்னா தெரியுமா? டெர்மினேட் பண்ண போறேன்டா. டெர்மினேட்டா? என்ன நாய ஐபிஎல் ஆரம்பிச்சு ஒரு மாசத்துல இருந்து நீ ஐபிஎல் பத்தி பேசி டார்கெட்ட முடியாம இருந்தது அந்த சொட்டையை வந்து உன்ன மீட்டிங்ல இருந்து எடுக்க போறேன்னு இருக்கான். என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணும் எடுத்துட்டான் கிளம்பு. பாரு அவனுக்காவது ஒரு சான்ஸ் இருக்கு. உன்னை தூக்கிட்டானுங்க. அது சொல்லதான் மேனேஜர் வெயிட் பண்றாரு. லெட்டர் வாங்கிட்டு கிளம்புடா ஐயோகே ராஸ்கல். சோத்துக்கு வழியில இங்க ஐபிஎல் பார். இனிமே ஆபீஸ்க்குள்ள எவனாவது மேட்சை பத்தி பேசுனீங்க டெர்மினேட் போட வச்சதே நான். என்ன பண்ண தெரியலையே சார். மேனேஜர் சார் நான் வேணும்னே பண்ணல சார். சார் டேடி என்ன இங்க நிக்கீங்க? உள்ள போலையா? ஏடா சென்னைக்கு மேட்ச் எடுக்க சொன்னா நீ என்னடா ஹைதராபாத் டெல்லிக்கு எடுத்து வச்சிருக்க? ஹைதராபாத்தா? இரு வரேன் சார். ஆக்சுவலி திஸ் இஸ் சார் இஸ் சென்னை சார். சென்னை டிக்கெட் சார். சார் ஓகே 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 நோ இல்லை மச்சான், இது வந்து ஒரு சின்ன சர்வர் ப்ராப்ளம் மச்சான். என்னன்னா சென்னை டிக்கெட் எடுக்க பதிலாக ஹைதராபாத் டெல்லி டிக்கெட் எடுத்து மச்சான். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. வீட்டில் வாங்க நேர்ல ஸ்க்ரீன்ல பெருசா போட்டு காமிக்க வாங்க. வாங்கடா. எப்படி ஹோமலன் தப்புல அன்னைக்கே சொன்ன அந்த பரதேசி பச்சை கேட்கணும். நம்ம போய் அந்த டிக்கெட் எடுத்தா நீங்க மேட்சை பார்த்து தலை தரிசனமா எடுத்துருக்கலாம்டா. இன்னைக்கு அதுவும் போச்சா? ஏன்டா இதை நம்பி என் மாமா மச்செல்லாம் வரேன்டா. ஏன்டா வான் டிஸ்னில பாக்க 30,000 உனக்கு கெட்டினேன். 30,000 உனக்கு கெட்டினா உனக்கு அவன் போன் கிடைச்சிருச்சுடா. ஓகேவா செத்தாண்டா இன்னைக்கு. இல்ல கோட்டுக்கிறப்புல இல்ல இவன் அடிச்சு ஒரு 50 ரன் குடுக்கலாம்ல. ஆனாச்சி குடுக்கலாம் ஆனாச்சி. இல்ல பந்த காணும். இல்ல இல்ல என்ன 50 பேர் ஓட்டு அனாச்சி. அதான் ஆனாச்சி கிரிக்கெட். இல்ல கோட்டிக்கிறப்பல இல்ல ரன் இல்ல அனாச்சி அனாச்சி இல்ல இவன் நல்லா அடிச்சு பறக்க விட்டையாம்ல ஓடுற எல்லாரும். அனாச்சி அதான் ஆனாச்சி கிரிக்கெட். இது எப்படிங்க? இனிமே இது உங்க ஆட்டம். நீங்க ஆடுறதான் ஆட்டம். இல்ல 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 நீ மட்டும் சொல்லிட்டு போற பந்த போடு. இல்ல நீ அடிச்சா 6ல நான் அடிச்சா 100ல. இங்க திரும்பி பாரு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல நான் இல்ல பண்ணேன். பந்தயம்ல வீட்டுக்குள்ள அடிச்சது இல்ல அடிச்சது 4ல. அதான் ஓடுற மாதிரி நீல டிஷர்ட் அவன் தான் அடிச்சான். பேட் யார் கையில இருக்கு? பேட் இல்ல அவன் பந்து போடுறனா எனக்கு கொடுத்துட்டு போனாம்ல கோட்டிக்கிறப்பல. நீ யார்ல? இல்ல உன் கண்ணாடி உன் வீட அடிச்சு உடப்பம்ல. அது யார் வீடு தெரியுமா? யார் வீட்ல? டிஎஸ்பி வீட்ல. நீங்க யாரு சார்? டிஎஸ்பி. ஐயா நீங்க டிஎஸ்பிங்களா ஐயா? ஆமா ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா. இல்ல கோட்டிக்கிறப்பல இல்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்து 2 மணி நேரம் கூட அவளையில. இல்ல வீட்டுக்கு போகாம நேரம் உங்களதான்ல பார்க்க வந்தேன். அதுக்கு கிடைச்ச தண்டனையால இது நல்லா இருக்க மாட்டீங்களா? நீங்க குடும்பத்தோட அழிஞ்சு போவீங்களே. வாங்க சார். சார் இப்ப ஜெயில எப்படி சார்? இல்ல நல்லா ஃபெசிலிட்டி சார்?